அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடுமலை பூர்வீக பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் மரணித்துவிட்ட மௌலானா மௌலவி ஈசா ஃபைசி ஹஸ்ரத் அவர்களுக்காக இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு யாசீன் ஓதி துஆ செய்யப்படும். அவர்களுடைய வாழ்க்கை சார்ந்த படிப்பினைக்குரிய ஒரு சில விஷயங்கள் பேசப்படும் என்று நேற்று அறிவிப்பு செய்திருந்தோம். அல்லாஹுடைய கிருபையால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நேரங்களில் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்தை ஹஸ்ரத் அவர்களுக்காக நாம் ஒதுக்கி கொடுத்தால் நன்றாக இருக்கும். காரணம், தன்னுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 55 வருடங்களை சமுதாயத்திற்காக ஒதுக்கி கொடுத்தவர்கள் ஹஸ்ரத் அவர்கள். நாம் அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய நல்ல விஷயங்களை, வாழ்க்கையில் படிப்பினை தரக்கூடிய அம்சங்களை பேசுவதன் மூலம், அவர்களுக்காக ஓதி துஆ செய்வதன் மூலம் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்மையை சேர்ப்பிக்க முடியும் என்று நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, உதுகுரு மஹாசின மௌதாக்கும், உங்களில் மரணித்தவர்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக. அந்த நினைவு கூறுதல் என்பது முதல் பிரயோஜனம் என்னன்னு சொன்னா, அது நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். வாழும்பொழுது இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், இப்படியெல்லாம் செய்தார்கள் என்று அவர்களை பற்றி பேசுவதன் மூலம் அந்த பேச்சு முதல்ல நமக்கு பயன் கொடுக்கும். இரண்டாவது பார்க்கும் பொழுது மறுமையில் அவர்களுடைய அந்தஸ்து உயர்வதற்கு நம்முடைய நல்ல பேச்சுக்கள் காரணமாக இருக்கும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மரணித்துவிட்ட ஈசா ஃபைசி ஹஸ்ரத் அவர்களுடைய மண்ணறையை விசாலமாக்குவானாக, ஒளிமயமாக்குவானாக. வாழும் காலத்தில் எப்படி நிரப்பமான கண்ணியத்தோடு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்தார்களோ, அதே போல மீதம் இருக்கக்கூடிய மறுமையினுடைய கபருடைய எல்லா வாழ்க்கையையும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கு கண்ணியமானதாக அமைத்து தந்தருள்வானாக என்று நமது சோலமாதேவி மஸ்ஜித் மதரசா பரிபாலன சங்கம் மற்றும் ஜமாத்தார்கள் சார்பாக மனதார துஆ செய்து கொள்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கபூல் செய்வானா. 1945 மார்ச் மாதம் 7ஆம் தேதி ஹஸ்ரத் அவர்களுடைய பிறப்பு. கிட்டத்தட்ட 1969 அவர்கள் மதரசாவில் மௌலவி ஆலிம் சனதை முடிக்கிறார்கள். ஹிப்ஸையும் மௌலவியையும் அவர்கள் 1969 முடிக்கிறாங்க. 1970 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பணியில் சேர்ந்தார்கள். கரெக்டாக 54 வருடங்கள் முடிந்து இன்னும் ஒரு 10-25 நாள் இருந்தாங்கன்னா 55 வருஷம் பரிபூர்ணமாக இமாமத்துடைய பணி நிறைவு செய்யப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட 54 வருஷம் இமாமத்தில் இருந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டிய நல்ல விஷயம் என்பது, அவர்கள் எங்கிருந்து பணி செய்தார்கள், என்ன பணி செய்தார்கள் என்பதை யோசிக்கும். 55 வருஷம் இமாமத் என்கிற ஒரு வரி மட்டுமே அவர்களை பற்றி சிறப்பாக பேசப்படுகிறது. அந்த 55 வருஷம் ஒரு வேலையை செய்தல் என்பது எவ்வளவு சவாலானது என்பதை நாம் யோசிக்கும். அவர்கள் 55 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த 55 வருடமும் அவர்கள் எந்த அளவுக்கு தியாகம் செய்திருப்பார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். நம்ம நிறைய பயான்களுக்கு போயிருக்கோம். கியாமத்தை பற்றி கேட்டோம், மௌத்தை பற்றி பேசியிருக்கோம், ஜகாத்தை பற்றி, தொழுகையை பற்றின்னு சொல்லி நாம் கேட்டிருக்காத பயான்களே இருக்காது. யூடியூப்ல போய் நீங்க என்ன தலைப்பை போட்டாலும் அது சார்ந்து ஒரு 10 பேர் பேசியிருப்பாங்க. இமாமத்தினுடைய மகத்துவம் என்ன, ஆலிம்களை மதிப்பதற்கான காரணங்கள் என்ன என்று தேடி பார்த்தா பெரும்பாலும் அதை பற்றி எங்கேயும் நாம் தேடி கண்டுபிடித்து விட முடியாது. காரணம், சமுதாயத்தால் ஆலிம்களால் பேசப்படாமல் புறக்கணிக்கப்படக்கூடிய அம்சமாக ஆலிம்களின் சிறப்பு இருக்கிறது. பெரும்பாலும் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் மௌத்தானாங்கன்னு சொன்னா தான் ஆலிம்களுடைய சிறப்பை பற்றி பேச முடியும். சும்மா போய் ஜும்மாவில் உட்கார்ந்து ஆலிம்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, இமாமத் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா யாரும் பேசவும் மாட்டார்கள், பேசுவதை யாரும் விரும்பவும் மாட்டார்கள். ரொம்ப சவாலான ஒரு பணி. காரணம், ஒரு வருஷம் இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையில ஒரே ஒரு வருடம் ஒருவர் இமாமத்தை பரிபூர்ணமாக நிறைவு செய்தால் அதுவே ஒரு பெரிய அம்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில 55 வருஷம் பொது வாழ்க்கையில் இருந்திருக்கிறார். விமர்சனங்களுக்கு பஞ்சம் இல்லை, அதே மாதிரி கேலி பேச்சுக்களுக்கோ ஏச்சுக்களுக்கோ பஞ்சமில்லை என்கிற சூழ்நிலையில மக்கள் அனைவரிடத்திலேயும் சிரித்த முகத்தோடு சாதாரணமாக நல்ல பேணுதலோடு ஹஜ்ரத் அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அது அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய குதிரத் என்று நாம் சொல்ல வேண்டும். கடுகடுத்த முகத்தோடு யாரும் அவர்களை பார்த்திருக்க முடியாது. கோபப்பட்டு பெரும்பாலும் யாரும் பார்த்திருக்க முடியாது. இது ஒரு நடிப்பு அல்ல. சமுதாயத்துக்காக எப்ப பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு மனிதனால் போலியாக தன்னை ஒரு நாள், ஒரு மாசம், ஒரு வருஷம்
ஏமாற்ற முடியும். ஆனால் நிரந்தரமாக 55 வருஷம் ஒருவர் சிரித்த முகத்தோடு கனிவான பார்வையோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அது ஒரு நடிப்பு அல்ல, இயல்பாகவே அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொண்டார்கள் என்றுதான் நாம் சொல்லவே. இன்னொரு அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய நல்ல படிப்பினை என்னன்னா, தனிப்பட்ட முறையில், பொது வாழ்க்கை அல்ல, தனிப்பட்ட முறையில் மிகவும் பேணுதலோடு ஹஜ்ரத் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நினைவு கூற வேண்டும். ஆன்மீகத்தில் ரொம்பவும் ஈடுபாடு. சமீபத்தில் நேற்று மாலை ஹஜ்ரத்துடைய மௌத்து சம்பந்தமாக பேசிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களை பற்றிய ஒரு நல்ல செய்தியை வெளிப்படுத்தினான். நாம கூட எழுதி நிறைய பேருக்கு அனுப்பிச்சிருது. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விபத்துக்காக வேண்டி, விபத்தினுடைய ஒரு நேரத்தில் மருத்துவமனை தேவைக்காக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் நைட்டு ஒரு 1:30 மணி, நைட்டு ஒரு 1:30 மணிக்கு மேலே இருக்கும், பள்ளிவாசலுக்கு உள்ள போறாங்க. போகும் பொழுது ஒரு சின்ன லைட் எரிஞ்சிட்டு இருக்குது, கீழே உட்காந்து நைட்டு 1:30 மணிக்கு ஓதிட்டு இருக்கிறார். நைட்டு 1:30 மணிக்கு உட்காந்து திக்ர் செய்கிறான். நைட் 2:30 மணி ஆகுது, திக்ர் செஞ்சுட்டு இருக்கு. 3:30 மணி ஆகுது, கிதாபுகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. 4:30 மணி ஆகுது, தஹஜ்ஜத்தை சொல்லுறாங்க. ஃபஜ்ர் முடிச்சதற்கு பின்னாடி தான் பள்ளியிலிருந்து வெளியே வருகிறார்கள். இந்த செய்தி நாம் அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய பேணுதலை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி சொல்லப்படுகிற செய்தி. எனவே ஒருவர் தனிப்பட்ட முறையில் எந்த அளவிற்கு பரிசுத்தமானவராக வாழ்கிறாரோ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவரின் அந்தஸ்தை உயர்த்தி விடுகிறான். விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவராக யாரும் இல்லை. ஹஜ்ரத் அவர்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்திருக்கிறது, நிறைய நெருக்கடிகள் இருந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட நிரப்பமான நெருக்கடியான வாழ்க்கை தான் இருந்தது. ஒரு நாள் ஒட்டகம் காணாமல் போயிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டகம் காணாமல் போயிடுச்சு. சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, என்னுடைய ஒட்டகம் காணா, போய் தேடி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. முனாஃபிக்குகள் ஒருவர் சொன்னார், வானத்திலிருந்து குரான் இறங்குது, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றாரு, ஒரு ஒட்டகத்தை பற்றி இவரால் கண்டுபிடிக்க முடியாதான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முனாஃபிக் விமர்சனம் செய்தார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பார்க்கின்ற பொழுது சஹாபாக்கள் இன்னும் ஒரு சிலரை அழைத்து, இந்த இடத்தில், இந்த திசையில் இந்த பொருளை சாப்பிட்டுக் கொண்டு ஒட்டகம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது, நீங்க போய் குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னார். அந்த மனிதர் மீண்டும் சொன்னார், இதை முன்னாடியே சொல்லியிருந்தா இத்தனை பிரச்சனை வந்திருக்குமான்னு கேட்கிறேன். இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே, இத்தனை பிரச்சனை வந்திருக்குமா, நான் கேட்டதுக்கு அப்புறம் சொல்றீங்களே என்று அவர் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறைவன் எந்த நேரத்தில் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று எனக்கு சொல்லி இருக்கிறான், எதை சொல்ல சொல்லி இருக்கிறானோ அதைத்தான் நான் பேச முடியுமே தவிர சொந்தமா நான் எதையும் பேச முடியாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதே போலதான் இமாமத்து பணியில் நின்று மக்களுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது நாம் ஒரு தலைப்பில் ஒரு விஷயத்தை கோர்வை செய்து கொண்டு வருவோம். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த இடத்தில் நாம் சம்பந்தமில்லாத, நாம் நினைக்காத விஷயங்களை வெளிப்படுத்துவான். காரணம், இடம் அல்லாஹுக்குரிய. இந்த மெஹராப் இருக்கு இல்லையா, இந்த மெம்பர் இருக்குது இல்லையா, இது தனிப்பட்டு யாரும் சொந்தம் கொண்டாடுவதற்கான இடம் அல்ல, அல்லாஹுடைய வீடு, அல்லாஹுடைய இடம். எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அதைத்தான் இந்த சமுதாயத்திற்கு நம்முடைய நாவின் மூலம் வெளிப்படுத்துகிறான். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக்கிறோம், இந்த இல்முடையவர்களுடைய மரணம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இல்முடையவர்களுடைய மரணம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. மௌத்துல் ஆலிமி மௌத்துல் ஆலம்னு சொல்லுவாங்க. ஒரு ஆலிமின் மரணம் என்பது உலகம் மரணிப்பதற்கு சமமானது. என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நௌமுல் ஆலிமி இபாதத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆலிம் தூங்குதல் என்பது அது ஒரு இறைவணக்கம். என்ன காரணம்? தூங்கினாலும் கூட அவர் அல்லாஹுக்கு வழிபட்டவராகத்தான் இருப்பார். காரணம், அவர் பெற்றிருக்கக்கூடிய இல்ம். இந்த இல்ம் என்பது சாதாரண விஷயம். இப்ப 50 வருஷம் அந்த முஸல்லாவிலிருந்து அவர் பணி செய்திருக்கிறார். 55 வருஷம் அங்க தொழு வச்சிருக்கிறாங்க, மக்களுக்கு பயான் பேசியிருக்கிறார்கள், ஹித்மத் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர் மரணித்து விட்டார். இதற்கு பின்னால் இன்னும் 100 ஈசா ஹஜ்ரத் அவர்கள் அங்கே வந்து பணி செய்தாலும் கூட அவருக்கான இடம் கடைசி வரை காலியாகத்தான் இருக்கும். அவருடைய அவரோடு மறைந்துவிடும். அவர் கற்ற கல்வி இதற்கு மேல் மக்களுக்கு வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு அவரோடு அந்த கல்வி காணாமல் போய்விட்டது. நிறைய உலமாக்கள் இருந்திருக்கிறார்கள். கலீல் அஹ்மத் கீரனூரி இருந்திருக்கிறார். அதே மாதிரி நிஜாமுதீன் ஹஜ்ரத் மன்பை அவர்கள் இருந்திருக்கிறார். நிறைய ஆலிம்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அவர்களின் இடம் காலியாகவே இருக்கிறது. எனவே நாம் இல்மு உடையவர்களை சரியாக பயன்படுத்த வேண்டும்.
அந்த விதத்துல உடுமலை ஜமாத்தார்களும் சரி, உடுமலையினுடைய நிர்வாகங்களும் சரி மிகவும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். காரணம், வாழும் காலத்திலே ஈசா ஹசரத் அவர்களை முறையாக அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள்ல முற்படுத்தி இருக்கிறார்கள். நல்ல ஆலோசனைகளை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். கண்ணியப்படுத்தவும் செய்திருக்கிறார். 50வது வருட அந்த விழாவை பெரிதாக எடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கும் நிரப்பமான கூலியை தர. அவர்களுடைய 55 வருஷ அந்த இமாமத் பணியை நாம் சாதனையாக பேசுகின்ற பொழுது இங்கே 2 பேர்கள் நினைவு கூறப்பட வேண்டியவர். குடும்ப வாழ்க்கை இருக்குன்னு வைங்களேன், ஒருத்தவங்க கணவன் மனைவியா ஒரு 50-60 வருஷம் வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த கணவன் மனைவியை பாராட்டுகின்ற பொழுது யாரும் இந்த கணவரின் காரணமாகத்தான் இந்த திருமண வாழ்க்கை நிலைத்ததுன்னு சொல்ல முடியாது. இந்த மனைவியின் காரணமாகத்தான் இவங்க இத்தனை காலம் வாழ்ந்தாங்கன்னு சொல்ல முடியாது. திருமண வாழ்க்கை ஜெயிப்பதற்கு கணவன் மற்றும் மனைவியினுடைய பங்களிப்பு வேணும். அதே போல ஒரு இடத்தில் ஒரு ஆளில் நிரந்தரமாக பணி செய்கிறார் என்று சொன்னால் அங்கே கவனத்திற்குரியவர்கள் அந்த ஆளிமும் சரி, அதே நேரத்தில் நிர்வாகம் உள்ளிட்ட ஊர் மக்களும் காரணமாக இருக்கிறார். அந்த ஊர் மக்கள் அரவணைத்து கொண்டதன் காரணமாக அவர் நிரந்தரமாக பணி செய்திருக்கிறார். அதே நேரத்தில் அவர் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருந்ததன் காரணமாகத்தான் ஊர் மக்களும் அவர்களை அரவணைத்துக் கொண்டார்கள். இதுல 2 பேருக்குமே பங்களிப்பு உண்டு. இன்னொரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உடுமலை பூர்வீக பள்ளியில இதே மாதிரி ஒரு கூட்டம் ஒன்று நடக்கிறது. அந்த கோவை நீலகிரியில் இருக்கக்கூடிய எல்லா உலமாக்கள் சார்பாக ஆளுங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் ஒரு மௌலவி, ஒரு ஆலிம் அவர்கள் அந்த ஜமாத்துல்லமா சபைக்கு பணம் தர வேண்டியிருந்தது. அவரை கூப்பிட்டு விசாரிச்சு பேசிட்டு இருக்கிறார். பேசி முடிக்கின்ற பொழுது அந்த கூட்டத்தில் அவர் தர வேண்டிய தொகைக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை கொடுத்துட்டு கடைசியாக எந்திரிச்சு போறப்ப அந்த அசரத்துல சொல்றாங்க, கையில ஏதாச்சும் இருந்தா ஒரு காசை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஒரு பேச்சுவார்த்தை வரவு செலவு சம்பந்தமாக பேசும் பொழுது அந்த ஆலிம் சார்ட்ட கடைசியா போகும் பொழுது கையில ஏதாச்சும் காசு இருந்தா கொடுத்துட்டு போங்க, நீங்கள் தர வேண்டிய தொகைக்கு நாங்கள் கால அவகாசம் தருகிறோம் என்று பேச்சுவார்த்தை நடந்த பொழுது அந்த ஹசரத் அவர்கள் கையிலிருந்து ஒரு 5000 ரூபாய் காசை கொடுத்துட்டு, சரி என்னுடைய மீதம் இருக்கக்கூடிய தொகையை இத்தனை நாள்ல தந்துறேன் பேசி முடிச்சுட்டு சபை கலைகிறது. ஒரு சில மாதங்கள், ஒரு சில நாட்களுக்கு பின்னால் தெரிய வந்த செய்தி என்னன்னு சொன்னா, அவர் கொடுத்த 5000 ரூபாய் அது அவருடையதல்ல, கூட்டம் நடக்கும். ஈசாசரத்து இருக்கிறாங்கல்ல, கூட்டம் நடக்கும் பொழுது யாராச்சும் ஒருத்தர் கையில் இருக்கக்கூடிய காசை கொடுன்னு கேட்பாங்க. அந்த நேரத்தில் இந்த பணத்தை நீ கொடுத்துருதுன்னு சொல்லி தன்னுடைய சொந்த காசு 5000 ரூபாய் எடுத்து அந்த ஆளுமிடத்தில் கொடுத்து யாராச்சும் கேட்டா கொடுத்துருப்பான்னு சொல்லி தன்னுடைய காசை அவர் கொடுத்திருக்கிறார். இது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, ஒரு ஆலிமுடைய கண்ணியத்தை வாழ்நாளெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு வாழ்ந்தவர்கள் ஈசா ஃபைசி ஹஜ்ரத் அவர்கள். ஒரே ஒரு அடிப்படையான வாழ்வியல் படிப்பினை அவருடைய வாழ்க்கையில இருக்கு. என்னன்னு சொன்னா, நம்முடைய குடும்ப வாழ்க்கை அது எப்படி இருக்கணும்? ஈசா ஹஜ்ரத்துடைய வாழ்க்கையை போல நிரந்தரமானதாக இருக்கணும். அல் இஸ்திகாமத், நிரந்தரம் என்பது 1000 அற்புதங்களை காட்டிலும் சிறந்தது. கைரும் மின் அல்ஃபி கராமாத்தின்னு சொல்லுவாங்க. நீங்க 1000 அற்புதங்களை வெளிப்படுத்துவதை காட்டிலும் ஒரு இடத்தில் நிரந்தரமாக இருப்பது சிறந்தது. உங்களின் வியாபாரமா அதில் நிரந்தரமாக இருங்கள். டெய்லி ஒரு வியாபாரம் பண்ணாதீங்க, ஒரு வியாபாரத்தில் நிரந்தரமாக இருங்கள். உங்களுடைய இபாதத் அதுல ஈசா ஹஜ்ரத் அவர்களைப் போல நீங்கள் நிரந்தரமாக உங்களுடைய இபாதத்துகளை அமைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை அவரை போல் இருந்து கொள்ளுங்கள். சமூக வாழ்க்கை அவரை போல் மக்களை அரவணைக்க கூடியவர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, மரணமும் நமக்கு நிறைய படிப்பனைகளை சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வாழக்கூடிய காலகட்டங்களில் ஹஸரத் அவர்களுடைய கண்ணியமும் மரியாதையும் எந்த அளவிற்கு மேம்பட்டிருந்ததோ அதே போல் மறுமையின் வாழ்க்கையை கண்ணியத்திற்குரியதாக சிறப்பிற்குரியதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக என்று ஜமாதார்கள் சார்பாக நிறைவாக துஆ செய்து கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மறுமை வாழ்க்கையை கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.